தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகின்ற நாட்களில் ஓரிரு இடங்களில் அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. இனி வருகின்ற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சொல்லக்கூடிய தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது அதை சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி உள்ளது. இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 2 தினங்களில் மேலும் வலுவடையக்கூடும். இதன் காரணமாக 27ஆம் தேதி அன்று கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதாவது தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்ததாக 28ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 30ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்ததாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 28ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல 29ஆம் தேதி எச்சரிக்கை எதுவுமில்லை. அடுத்ததாக 30ஆம் தேதி அன்று இந்த தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக அரபிக்கடல் பகுதிகளில் 28ஆம் தேதி வரை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டி உள்ள தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேலும் தெற்கு குஜராத், கொங்கன், கோவா, கர்நாடகா, கேரளா கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகள், இதில் ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல 29ஆம் தேதி அன்று மத்திய மேற்கு, அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதில் கொங்கன், கோவா, கர்நாடகா கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய
மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளை இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல வங்கக்கடல் பகுதிகளில் 29ஆம் தேதி வரை ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகள், வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் இந்த மழையை பொறுத்தவரை மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 30ஆம் தேதி அன்று வங்கக்கடலில் வடக்கு ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகள், வடமேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையானது திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் 5 சென்டிமீட்டர் பதிகிறது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் லேடதுரியஸ் தலா 1 சென்டிமீட்டர் பதிகிறது. அடுத்ததாக வெப்பநிலை நிலவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை மதுரை விமான நிலையத்தில் 38.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கரூர் பரமத்தியில் 21.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகின்ற நாட்களில் லேசான மழை முதல் இதமான மழையும், இந்த மாத இறுதியில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். ஆகையால் இனி வருகின்ற நாட்களில் இந்த வானிலையை பொறுத்தவரை மாறிக்கொண்டே இருப்போம். அதாவது பகல் நேரத்தில் வெயில் அதிகரிக்கும், அதே சமயம் சில நேரத்தில் இரவு நேரத்தில் மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. ஆகையால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். வீடியோக்கு கீழே நம்ம டேக் பண்ணி வச்சுப்போம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ப்ராடக்டை நீங்கள் டிக் பண்ணி வாங்கிக்கலாம்.